ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேக் பெயின். இந்த பேக் பெயின், இந்த முதுகு வலி யார் யாருக்கெல்லாம் வருது, எதனால் வருது, அவங்க வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் என்னென்ன பண்ணணும், வீட்டில் வந்து வீட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ண முடியும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும், அதை பற்றி தான் நீங்கள் பார்க்கணும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக் பெயின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெயின் வருது. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு பேக் பெயின் வருதுன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 50 இயர்ஸ் மேலே தான் பேக் பெயின் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபுட் ஹேபிட் பேட் ஹேபிட்டாக இருக்கிறதுனால அதிகமாக உடல் உறுப்பு இல்லாமல் அதிகமாக ஃபுட் ஹேபிட் பார்த்திங்கன்னா வெளியே ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால வெயிட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் இப்போ நிறைய பேருக்கு உடல் பருமன் ஏறி பேக் பெயின் நிறைய பேருக்கு வருது. இப்போ இந்த பேக் பெயினை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு, அதாவது ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க, அந்த சிட்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ஐடி ஒர்க் பண்ணுறவங்க, பேங்க் மேனேஜரு, அப்புறம் அதிகமாக அந்த சிட்டிங்கில் உட்காந்துருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்றே இருப்பாங்க, அதிகமாக உட்கார சொன்னால் உட்கார மாட்டாங்க, சில பேர் தான் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா நின்றே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், உட்காந்தா பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க பேக் பெயின் கம்பல்சரி வரும். அதனால் அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நிறைய வேலை செய்கிறாங்க, உட்காந்துட்டே வேலை செய்கிறது, இந்த கம்பி கட்டுறவங்க, அதிகமாக உட்காந்து தண்ணி கொடுக்குறவங்க, நிறைய பேர் சிட்டிங்கில் பாத்திரம் வளர்க்குறவங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா உட்காந்து வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் பெயின் வரும். அது வந்து ரொம்ப ஏஜாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ்னு இருக்குது, இந்த எலும்பு தேய்மானம். அது பார்த்திங்கன்னா முதுகு தேய்மானம் 50 வயசுக்கு மேலே தான் ஒரு முதுகு தேய்மானம் வரும். பேக் பெயினுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது, அந்த எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேக் பெயின் கம்மியாகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே நீங்களே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதை முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, உங்களோட ரைட்டு லெக்கை வந்து கிராஸாக வச்சுக்கிட்டு ஹெட்டை வந்து ஆப்போசிட் சைடாக, இந்த லெக்கு இப்படி வரும்போது ஹெட்டு வந்து அந்த பக்கம் போகணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கணும். இப்படி நீங்களே சும்மா ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்களே உங்கள் காலை இப்படி அசைச்சிடும். இது வந்து ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. இப்போது ஹெட்டு இந்த பக்கம் பார்த்துக்கணும், ஹேண்ட் இப்படி நீட்டிக்கணும், லெக்கை நீங்களே இப்படி ஒரு 10 செகண்ட். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெச்சிங். இப்போ 2 ஸ்ட்ரெச்சிங் பார்ப்போம். அது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கால் மேலே ஒரு கால் போட்டுக்கணும். கால் போட்டுட்டு உங்கள் ஹேண்டை இந்த கேப்பில் வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, ரிலீஸ் பண்ணணும். இது ஒரு 5 டைம். இந்த லெக்குக்கும் ஆப்போசிட் இந்த லெக்கும் அதே மாதிரி தான். கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ். இது செகண்ட் ஸ்ட்ரெச்சிங். இந்த போஸ்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துடணும். அப்புறம் கீழே டவுனாக போகணும். இது ஒரு 10 செகண்ட். ஃபைவ் டைம் பண்ணணும். 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, இப்போது வீட்டில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அதை பற்றி பார்க்கணும். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பெல்விக் ப்ரீத்திங். இந்த பெல்விக் ப்ரீத்திங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். 2 முக்கிய மடக்குங்க. இப்போ வந்து மெதுவாக ரைஸ் பண்ணணும். மேலே ரைஸ் பண்ணுங்க, நல்லா மேலே தூக்குங்க, கீழே கொண்டு போங்க, டவுன். இது ஒரு 10 டைம் மேலே தூக்குங்க. இது நீங்களே பண்ணணும். இது ஒரு எக்ஸசைஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைனை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸ்பைன் நம்மளுடைய முதுகு தண்டுவடல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும். அது எப்படி பார்க்கணும். இந்த 2 காலையும் இப்படி, இது நீங்களே பண்ணுங்க. ஒரு 10 டைம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கோப்ரா எக்ஸசைஸ். கோப்ரானா இந்த பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, கோப்ரா பாம்பு, அந்த போஸ்டரில் நம்ம உடம்ப பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இப்படி கையை 2 சைடு ஹோல்ட் பண்ணுங்கள், உடம்ப மேலே தூக்குங்க. இந்த போஸ்டரில் ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு டவுனாக போகணும். ஒரு 5 டைம்.
இப்போ ஸ்ட்ரெச் ஆகுதா டவுன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கேட்டர் கேமல் எக்ஸசைஸ், அதாவது பூனை ஒட்டகம் அந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கையை வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டு மேலே வச்சுக்கோங்க. இது வந்து கேட் எக்ஸசைஸ். நிமிருங்க, உங்கள் அப்டமன் மேலே தூக்கும். இது கேமல் எக்ஸசைஸ். இது ஒரு 10 டைம் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்க பார்த்த இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில இருந்தே பண்ணலாம். இதுக்கப்புறமும் நான் வலி குறையல சார் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நியர் பை பிசியோதெரப்பி போய் பாருங்கள். பிசியோதெரப்பி கிளினிக்கு நீங்கள் ஈரோடாக இருந்தீங்கன்னா நம்ம யாழிசை பிசியோதெரப்பி இங்கே ஈரோட்டில் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அட்ரஸ் ஃபோன் நம்பரும் நீங்கள் கால் பண்ணலாம். ஃப்ரீ கன்சல்டேஷன் தான். மீண்டும் நாளைக்கு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.